என்னது நூற்றுக்கணக்கான கொய் மீன்கள் இந்த தொட்டிக்குள்ள இருக்குதா? ஆமாங்க, நூற்றுக்கணக்கான கொய் மீன்கள் இருக்குது. அதை நம்ம க்ளீன் பண்ணி எப்படி நம்ம பாண்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறோன்றதான் ஒரு விளாக் எடுத்திருக்கோம். ஆனால் அது மீன் என்ன மீன் தெரியல. ஹலோ மை டியர், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த தொட்டியை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதில் ஒரு 60+ கொய்ஸ் இருந்ததுங்க. அந்த தொட்டியில் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது வந்து பிளாஸ்டிக் டேங்க். இதில் வந்து 6+ கொய்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் யூஸ்க்காண்டி நான் போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ எந்த சைஸில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு சைஸ் வந்துருச்சு. 1 month பிஃபோர் போயிட்டு புதுப்பட்டி ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. 2 inch சைஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னொரு 1 month போச்சுன்னா மேக்ஸிமம் 300 grams வந்துருங்க. கொய் ஃபிஷஸ்க்கு நல்ல ஃபாஸ்ட் ரெக்கவரி வேணும்னா நம்ம கொண்டு போய் பாண்டில் தாங்க விட முடியும். ஆல்ரெடி நம்ம கிட்ட பாண்ட் இருக்குது. இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஃபிஷஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டு இதாங்க நம்ம ஃபார்மோட என்ட்ரன்ஸ். 10 to 15 minutesல நம்ம ஃபார்முக்கு போயிடலாங்க. நம்ம வீட்டில் இருந்து இந்த பானில் தாங்க ஃபிஷஸ் எல்லாம் விட. அவ்வளோதாங்க, ஃபிஷஸ்லாம் கொண்டாந்து பானில் விட்டாச்சு. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடியூப் லிங்க் பயோல இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.